அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி காலம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் தொழில், குடும்பம், எதிர்பார்த்த சில அற்புதமான நல்ல விஷயங்கள், எந்த மாதிரி ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிகம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, தனஸ்தானாதிபதியாக வர்றதும் குரு பகவான் தான். புத்திரா பூர்வ புண்ணியா ஸ்தானமாகவும் வரக்கூடியவரது குரு பகவான் தான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், சரிங்களா? இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தார் சமீப காலமாக. அது மட்டும் இல்லாமல் அதிசார பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு, அதாவது 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆனார். ஆனால் பயிற்சியாகி இப்போது வக்ர நிலையிலேயே உங்களுடைய ராசிக்கு மீண்டும் 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் இல்லைங்களா? இந்த காலகட்டம் பார்த்துட்டோம்னா குரு உங்களுக்கு தனக்காரகனுங்க, சரிங்களா? குடும்பஸ்தானத்துக்கு அந்த 2ஆம் இடம் தான் சொல்லுவோம். அந்த ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ண காலம் உங்களுக்கு அவ்வளோ சரியில்லை, சரிங்களா? இப்போவும் அங்கே தான் வர்றாரே அப்படின்னு பயப்பட வேண்டாங்க. வக்ரத்தில் வர்றதான் ஹைலைட், சரிங்களா? அப்போது இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா 8ஆம் இடம் குரு மறைந்ததுனால உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சில விஷயங்கள் பயணங்களால் சில பிரச்சனைகள் உருவாகிருக்கும். ஒருத்தரை பார்க்க போனோம், ஒரு வேலைக்காக ஒரு தூரத்தில் வந்தோம், ஆனால் இங்கேயும் சரியில்லை. வேலைக்காக நம்ம அங்கங்கே அலையிறோம், சரியான வேலை கிடைக்கல. அந்த 8ஆம் இடங்கிறது பெண்களுக்கு குறிக்கக்கூடிய இடம் கலஸ்தரஸ்தானமும் கூட சொல்லலாங்க, சரிங்களா? ஆயுள் ஸ்தானமும் அதுதான். அப்போது அதாவது குடும்ப வாழ்க்கையில் சிலருக்கு திருமண சங்கடங்களை கொடுத்துருக்கோம், சரிங்களா? கல்யாணம் தள்ளி போகிறது மட்டும் இல்லாமல் சிலருக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு கூட பார்த்தோம்னா கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, அதாவது கணவன் நம்மளை சரியாக புரிஞ்சிக்கல, இல்லை நம்ம மனைவி நம்மளை சரியாக புரிஞ்சிக்கல, 4 பேருக்கு முன்னால் நம்ம கௌரவம் வாழணும் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும், போராட்டங்களை மீறி தான் நம்ம கல்யாணம் பண்ணோம், பணங்காசு சொத்து சுகத்துக்காக ஆசைப்பட்டு நம்ம கல்யாணம் பண்ணல, அதாவது நமக்கு பிடிச்ச வாழ்க்கை வேணும்ன்ட்டு நம்ம பண்ணணும். ஆனால் அந்த வாழ்க்கையை இன்றைக்கி பார்த்தோம்னா பாதாளத்தில் தள்ளி விடுற மாதிரி சில பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்திகிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் மற்றவங்களாக இருந்தாலும், ஆனால் பாதிக்கப்படுறது நம்ம குடும்பம் தானே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய, ஒரு வெறுப்பில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாகவோ இல்லை ஒரு வழக்கு மூலியமாக இருந்து நம்ம பிரிஞ்சா போதும் நீங்கள் எதிர்பார்த்துருந்தா கூட கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா இது கசப்பு நீடிச்சுட்டே போகுது, ஒன்று சேர்ந்து வாழணும் இல்லையா பிரிஞ்சு வாழணும், ஏதாவது ஒரு முடிவு இருக்கணும் இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா குரு வக்ர காலங்கிறதுங்க அதனுடைய இயல்பான தன்மையிலிருந்து மாறுபட்ட தன்மை. அப்படின்னா நல்ல கெட்ட பலன் கொடுத்ததுன்னா நல்ல பலன் கொடுக்கும், நல்ல பலன் கொடுத்துட்டு இருந்துன்னு வச்சிங்களேன், அதாவது இப்போ இந்த வக்ரம் அடையும் போது அது கெட்ட பலன்கள் கொடுக்கும். ஆனால் நமக்கு அஸ்தமம் ஆனது குரு ஒரு சுபர், முழு சுபர், ஆனால் உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கொடுத்துருக்காது. வாழ்க்கையிலையோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை நமக்கு திருமணமாகாமல் இருந்த திருமணம் சார்ந்த ஒரு நல்ல விசேஷங்கள் ரீதியிலையோ அதாவது சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். அந்த பிரச்சனைகள் சரியாக இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எப்போ இருந்து? டிசம்பர் 5லிருந்து 2026 மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது, சரிங்களா? அப்புறம் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா ஆரோக்கியமே சரியில்லாமல் போயிருக்கும். திடீர்னு பார்த்தங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, கடைசியில் பார்த்தோம்னா அதிலிருந்து ஆரோக்கியம் கெட்டு போச்சு. நான் வேலைக்கு போக முடியல, இல்லையா வேலை அதனாலே நான் இழந்துட்டேன், இப்போ மீண்டும் ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்றும் ஆரம்பிக்கலாமா, தொடங்கலாமா, பயமாக இருக்குது, அஸ்தமமாயிருச்சுங்க குரு. அஸ்தமாகும் போது என்னன்னா நம்ம ஒரு வலுவிழந்த மாதிரி இருக்கும். நம்ம இன்னொருத்தரை நம்பி ஒரு காரியத்தை இறங்கலாம், ஆனால் இவரால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும், இவர் சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, அவரும் ஓகே தான் சொல்லியிருப்பார். ஆனால் கடைசியில் பார்த்து இப்போ நடக்காது, சரிங்களா? என்னென்னா எல்லாம் நான் ஆச்சுன்னு சொன்னவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி நான் என்ன பண்ணட்டும், இல்லை இப்போ இந்த வேண்டாம் கொஞ்சம் நாள் கழித்து பண்ணலாம், பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, பண்ண மாட்டாங்க, சரிங்களா? இப்படி ஆகிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா ஒரு லோனே கூட எடுத்துக்கலாங்களே, ஒரு ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு லோனு இல்லை ப்ரைவேட்டில் எதிர்பார்த்த ஒரு லோனு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், அது பார்த்தோம்னா சரியான நேரத்தில் வராது. இல்லை ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்போம், சரிங்களா? கடன் வாங்கக்கூடாத இடத்துல வாங்கிட்டோம்,
ரூபா வாங்கினோம், இன்றைக்கி பார்த்தா ரூ. 20 ஆச்சு. ரூ. 20 இன்றைக்கி பார்த்தோம்னா 1,00,000. 1,00,000 இன்றைக்கி லட்சக்கணக்கில் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அந்த வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி இந்த வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம். இப்படியே போனதுனால இன்றைக்கி வந்து பயமாயிருச்சு. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாரித்தோம், ஆனால் பெருசாக எதுவுமே சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சில கடன் பிரச்சனைகள் மட்டும் இல்லைங்க, சில மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். வாழ்க்கையில் விருச்சிகங்கிறது ஒரு சிறப்பான ராசிங்க. ஏன்னா உங்களுடைய ராசியில் தாங்க செவ்வாய் ஆதிக்கம் மிக்க, அதாவது ரொம்ப வந்து ஒரு பலசாலியாக இருப்பீங்க சரிங்களா. எப்பேற்பட்ட விஷயத்தையும் நல்ல ஆழமாக யோசித்து முடிவெடுப்பீங்க. எவ்வளோ ஒரு சிக்கலான விஷயத்தையும் தீர்வு ஏற்படுத்துவீங்க. 4 பேருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு வளர்ச்சியாக இருப்பீங்க. 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. அடுத்தவங்களோட பிரச்சனை தீர்த்து வைப்பீங்க. ஒரு அரசியலிருந்து பெரிய அளவில் இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரராக இருப்பீங்க. ஆராய்ச்சி துறையில் ரொம்ப வளம் வந்துட்டுருப்பீங்க. விருச்சிகங்கிறது உண்மையிலேயே ஒரு வட்சி ஆலமரம் மாதிரிங்க சரிங்களா. அதாவது அப்பேற்பட்ட ஒரு ராசி கொண்டவங்க தற்சமயத்தில் வந்து தடுமாறி நின்று திசை மாறி போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுங்க. ஏன்னா சில முடிவுகள் எடுத்தோம்னா அது நடக்க மாட்டேங்குது சரிங்களா. நடக்கிற மாதிரியே இருக்கும், நடக்க மாட்டேங்குது. கிடைக்கிற மாதிரியே இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து எப்படின்னா தொடர்ந்து போயிட்டு இருந்தால் என்ன ஆகும், எதுவுமே வேண்டாம்ப்பா, எது செஞ்சாலும் பிரச்சனையாக போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்கள்னால சிலருக்கு புத்திர பாக்கியமே லேட் ஆகிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகி போச்சு, அப்படியே கொடுத்தாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் இல்லாமல் போயிடுது. 10 நாள் 1 மாதம் கர்ப்பம் கூட நிற்கிது, இல்லாமல் போயிடும். சிலர் பார்த்தா அதுவும் இல்லை, மருத்துவம் பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம், எல்லாம் நல்லா இருக்குதுங்கிறாங்க, மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, இப்படி ஆகும். சிலருக்கு பார்த்தோன்னா ஒரு 40-45 வயசு இருக்குது, குழந்தைங்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த குழந்தைங்க வந்து சரியாக படிக்கிறதில்ல, சொல் பேச்சு கேட்குறதில்ல. நல்லா படிச்சுன்னு பார்த்தா டல் ஆகிட்டா அவங்களுக்காகவே உங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். இவங்களை எப்படி சரிப்படுத்துறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும் சரிங்களா. இப்படி அப்போ சூழலில் இருக்கிறவங்கள அந்த குழந்தைகள் வந்து மாற்றங்கள் அடைவாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு அப்படின்னா அவங்களோட படிப்பு சரியாக இருக்கும், ஒரு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்தாலும் அது சரியாயிரும். இன்னும் சொல்லப்போனோம்னா குடும்பம் பிரிஞ்சிருக்கக்கூடியது, சின்ன சின்ன பிரச்சனையினால் குடும்பம் இன்றைக்கி சதறி போச்சு, எவரோ வச்ச ஒரு சிக்கல்னால் தன் குடும்பம் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம குடும்பத்துலேயே ஒருத்தர் புரிஞ்சுக்காத ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அப்படிங்கிற சூழல் எல்லாம் மாறக்கூடிய காலம்தான் இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 2026லிங்க, அதாவது 11ஆம் தேதி வரைக்கும் சரிங்களா. அப்போது இந்த 96 நாள், இந்த 96 நாளும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வியாழக்கிழமை நாளில், நான் சொல்கிறது நல்லா கேளுங்க, வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் வியாழக்கிழமை நாளில் போயிட்டு வந்தாலும் அது சிறப்பாக இருக்கும். எல்லாத்தை விட ஏன்னா அது மறைவு ஸ்தானம் இல்லைங்களா, குரு மறைஞ்சிருக்கக்கூடிய இடம், வக்ரத்தில் இருக்கிறது நல்லது, அதனால தான் நல்லது நடக்கும்னு சொன்னேன். இருந்தாலும் 8ஆம் இடம்ங்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது மகான்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையில் சிறப்பாக மன நிறைவோடு போய் அங்கே வழிபாடு அப்படின்னா அங்கே முறை பிரகாரம் என்ன வழிபாடு செய்யணுமோ அதன் பிரகாரம் போய் ஒரு அமைதியான முறையில் வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக மாறுதல் பிறக்கும். உங்களுக்கு தீராத சில கஷ்டங்கள் தீரும். தீர வேண்டிய எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஆசைகள், எண்ணங்கள், அது எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். நிச்சயம் இது நடந்தே தீரும். இது உண்மையான ஒரு அற்புதமான ஒரு யோகமான இது குரு வக்ர பயிற்சி காலம். அதனால் சரியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. இப்போ சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது என்னங்க, நம்ம ராசியை வச்சு பலன்களை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரம், இதில் வந்து ஒரு 3 நட்சத்திரங்கள் வரும். ஆனால் அதில் எந்த நட்சத்திரம், எந்த தசாபுத்தி நடக்குது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தான் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ன தசாபுத்தி நடக்குது, இது யோகமான திசை, இந்த குரு பகவான் எந்த இடத்துல உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இருக்குது. ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் அதாவது 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப யோகமான பலன்கள் கொடுப்பாருங்கன்னு சொல்லுவோம் சரிங்களா. அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுலாம் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் பார்த்தா நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். பலன்களையும் நீங்கள் முழுமையாக உணர்ந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கலாங்களா. நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3 மட்டும் சொல்லுங்கள். எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்களுடைய பலன்களை அற்புதமாக ஆன்லைன் மூலியமாக கூட தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.